வணக்கம், வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பெல்ஸ் பெல் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேட்ச் ஒர்க் டெக்னிக் தான் வந்து கற்றுக்க போகிறோம். இது ஈஸி, யார் வேணாலும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி பட் சூப்பராக இருக்கும். சிம்பிளான ப்ளவுஸை ஈஸியாக எப்படி எலகண்ட்டாக செம்மையாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு சாரீ. இதனுடைய ப்ளவுஸ் வந்துட்டு பார்டர் கலர், தட் இஸ் ப்ரௌன் கலர் வித் அ பார்டர் இன் ஸ்லீவ்ஸ். இது வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு 500 அந்த மாதிரி சாரீ தான். பட் ஸ்டில் இந்த ப்ளவுஸையும் எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணி போடலாம். அட் த சேம் டைம் அது வந்து ரெகுலர் யூஸ்க்காகவும் இருக்கணும். ரொம்ப வந்துட்டு ஸ்டோன் செயின், பால் செயின் அந்த மாதிரிலாம் வைக்காமல் ஈஸியாக இதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு பல்லு. தென் பல்லுவோட அனதர் எண்டு இருக்கும் பாருங்களேன், அதை தான் வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு இதில் ஒரு மயில் தோகையில் வர மாதிரி அந்த மயில் கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் டியர் ட்ராப் ஷேப் போடுற அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு பிரிண்ட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நல்லா ஷார்ப்பான சிசர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா பேச்சஸ்க்கும் வந்துட்டு சிமிலராக இருக்கணும். ஒன்று வந்து சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே ரெட்டும் மேலே வந்து ஒயிட்டும் வந்து மார்ஜின் மாதிரி வச்சு நான் ட்ரிம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு யார் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரிஞ்சிருக்கணும், இல்லை கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டைமும் இருந்தால் போதும், சூப்பராக நீங்கள் செய்யலாம். ஸோ உங்கள் சாரியில் வந்துட்டு என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிம் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரிம் பண்ணதை வந்து சீல் பண்ணணும் எட்ஜஸ்லாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபயரில் காமிச்சிங்கன்னா, நெருப்பில் காமிச்சா இந்த மாதிரி சைடெல்லாம் அப்படியே சீல் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து ஓல்டு டெக்னிக் தான், பட் இந்த டெக்னிக் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும். இது வந்துட்டு காட்டன் மெட்டீரியல்ஸ்க்குலாம் செட் ஆகாது. சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் கரெக்டாக வந்துட்டு செட் ஆகும். காட்டன் வந்து பேர்ன் ஆகிட்டு அப்படியே இதாயிரும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தடவை துவைச்சாலும் உங்களோட டிசைன் எதுவுமே ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு டெய்லி வேர் சாரீக்கெலாம் வந்து நீங்கள் செய்யும் போது நிறைய டைம் வாஷ் பண்ணலாம். ஈவன் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தீங்கனாலும் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோவும் நான் ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி சீல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ பேச்சஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ சென்டரில் இருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். தென் எகெயின் ரெண்டு சைட்ஸ்லையும் வைக்கிறது, ரெண்டு பக்கம் வெளியில் வர மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இப்போ மேலே போகும்போது இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதை எய்தர் கீழே பார்த்த மாதிரியும் வைக்கலாம், இல்லை மேலே பார்த்த மாதிரியும் வைக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஸோ எப்படி வந்துட்டு இப்போ ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கோமோ அதே மாதிரி நாம் இப்போது லெஃப்ட் சைட்லேயும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட டிசைன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ராமினெண்ட்டாக அழகாக தெரியும். ஸோ இப்போ இந்த ப்ரௌன் மேலே இந்த மல்டி கலர்டில் இருக்க பேச்சஸ் வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஒரு எடுப்பாக சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு ரெண்டு தேவை. எகெயின் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம கிளாத்தினுடைய ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எதுன்னு பார்த்து கரெக்டாக வச்சு பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் பேக் தட் இஸ் ரைட் சைடு ராங் சைடுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ரைட் சைடு தான் நல்லா பிரைட்டாகவும் நல்லா இருக்கும், அதை தான் வந்துட்டு நம்ம முன்னாடி வைக்கணும். ராங் சைடு பின்னாடி போகணும். இப்போ நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ வந்துட்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அவுட்டர் லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால நீங்கள் சென்டரில் எல்லாம் வந்துட்டு க்ளூவை போட்டிங்கன்னா அது வந்துட்டு அது சோக் ஆகிடும், அப்படியே உள்ளே போயிட்டு அது கொஞ்சம் டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவுட்டர் லைனில் மட்டும் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, நான் முன்னாடி ஜுவல் மேக்கிங் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதில் காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி, சில்க் மெட்டீரியல் யூஸ் பண்ணி, இல்லை சிந்தட்டிக் யூஸ் பண்ணி, அதுவும் வந்துட்டு கிரேப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஜும்கா செஞ்சுருப்பேன். 3-4 வீடியோ போட்டிருக்கேன். அதில் தான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் காட்டன்ல வந்துட்டு க்ளூ வந்து சோக் ஆகிறதுல உரியாது. காட்டன்ல ஜஸ்ட் அவுட்டர் லேயர்ல அப்படியே ஒட்டிக்கும். பட் சிந்தட்டிக் இல்ல
சில்க்லாம் போட்டிங்கன்னா அது அப்படியே சோக் ஆயிட்டு அடியில் இருக்க க்ளூ மேலே வரையும் வந்துடும். அது வந்து நம்ம டிசைனுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்தது நான் வந்து யூஸ் பண்ணுறது ஆங்கர் த்ரெட், காட்டன் த்ரெட். இது வந்துட்டு கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், லைக் ஒரு 15 ருபீஸ் ஆகுது இந்த ஒரு சிங்கிள் பீஸே. பட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், சாயமே போகாது. இதில் வந்து ஒரு சிங்கிள் லைன் எடுத்துட்டு நீடில் நம்பர் 5ல கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதில் போடுற ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச். அதுக்கு த்ரெட்டை மேலே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு இப்படி லூப் பண்ணிக்கணும். லூப் பண்ணி எடுத்தீங்கன்னா இதுதான் செயின் ஸ்டிச். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரீவியஸ் லூப்பில் குத்தி இப்படி மேலே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்படி லூப் பண்ணிக்கணும். லூப் பண்ணி இப்போ நீடில் வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி டார்க் ஷேடில் ஒரு இது தெரியுது இல்லையா, அதுதான் நம்ம போட்டிருக்க க்ளூ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியலில் வந்து க்ளூ போட்டிங்கன்னா இப்படி தான் தெரியும். பட் வந்து நம்ம பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் சிம்பிளாக இதை வச்சு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் வந்து க்ளூ போட்டு கொஞ்சம் அதை ஸ்டிஃபாக நின்றுதுன்னா ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஈஸியாக பிடிச்சி போட தெரியாது. ஏன்னா ரொம்ப பேசிக்காக பிகினர்ஸ் கூட பார்க்குறீங்க, உங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும் டிசைன் செய்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து க்ளூ போட்டேன். அதர்வைஸ் நீங்கள் சும்மா அப்படியே கையில் பிடிச்சி கூட ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த பேட்சஸை. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க ஃப்ரேம் இல்லை எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஃப்ரேம் தேவையில்லை, நீங்கள் கையிலேயே கூட பிடிச்சி போடலாம். பட் கொஞ்சம் கை விரலெல்லாம் கொஞ்சம் பெயினாக ஆகும். அதனால் ஃப்ரேம் வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. பட் இல்லாதவங்க போட முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போடலாம். கொஞ்சம் பிரேக் விட்டு விட்டு போடுங்க. ஃபுல் ஸ்ட்ரெச்சாக அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சில் போட்டிங்கன்னா கை வலி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே செயின் ஸ்டிச்சை வந்துட்டு நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கிறேன். தென் அந்த ஜும்கா பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஜும்கா வந்துட்டு பார்க்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு காட்டன் மெட்டீரியல் அண்ட் ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் டிசைனிங்ல எல்லாம், லைக் ஜும்கா மேக்கிங் இல்லை பேங்கிள் மேக்கிங்ல எல்லாம் நான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருப்பேன். சில்க், காட்டன், சிந்தட்டிக், லைக் கிரேப் மெட்டீரியல் எல்லாமே ஒன்னொன்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஜும்காலாம் செய்கிறதுக்கு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஜும்கா பேங்கிள்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் வைக்கிறேன். இல்லை நம்ம சேனலில் ஜஸ்ட் அப்படியே போயிட்டு ஃபேப்ரிக் பேங்கிள், ஃபேப்ரிக் ஜும்காலாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா வீடியோஸும் வந்துடும் அந்த பிளேலிஸ்ட்லேயே. ஸோ இதை வந்துட்டு இந்த கார்னர் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். என் பண்ணும்போது அந்த ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஷார்ப்னஸ் கொடுத்தோம்னா தான் அந்த டிசைன் வந்துட்டு அந்த பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கும் போது தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதை குத்தி கீழே கொண்டு போயிடலாம். அவ்வளோதான், நம்ம டிசைன் முடிஞ்சிருச்சு. இதுவே வந்துட்டு எல்லா பேச்சஸ்க்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இந்த பிளவுஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க, ரொம்ப அழகா வந்திருக்கு. ஸோ பிளெயின் பிளவுஸை வந்துட்டு சிம்பிளாக ஈஸியாக எலகண்ட்டாக மாற்றியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பேக் நெக். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ளூ நடுவில் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆயிடுச்சு. அதை நான் அப்படியே விட்டுட்டேன். பட் நீங்கள் பண்ணும்போது சிந்தட்டிக் மெட்டீரியலில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க. உள்ள வந்து ஸ்டிச்சஸ் இப்படி தான் இருக்கும், உருத்தாவெல்லாம் உருத்தாது. ஸோ இந்த டைமில் யாராவது நினைப்பீங்க உங்கள் சாரியில் இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குது, நீங்கள் கட் பண்ணி ஈஸியாக வச்சிட்டீங்க. ஸோ எங்கள் சாரியில் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு ஷேப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பில் உங்கள் சாரீ கலரில் சாரியில் இருக்க மெட்டீரியலை கட் பண்ணிவிட்டு எடுத்து இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். சிந்தட்டிக்னா இப்படி அப்ளை பண்ணுங்கள். காட்டன்னா வந்துட்டு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு பிங்க் கலர் பிளவுஸு, அதில் வந்துட்டு பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மெத்தடில் வந்துட்டு காட்டன்னா போட்டுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டிசைனை வந்துட்டு உங்கள் பிளவுசஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அவுட்கம் எப்படி வந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏன்னா மெயிலும் அனுப்புங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye. பாய், வணக்கம்.